கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. யோவேல் 2 அதிகாரம் 22 பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும் என்று வாசிக்கிறோம். நாம் அநேக நேரங்களிலே இந்த வனாந்திரம் போன்ற வாழ்க்கையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். வனாந்திரம் என்பது எந்த ஒரு மேய்ச்சலும் இல்லாத இடம். நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதற்கேற்ற பலனை நாம் காண முடியாத ஒரு தருணங்கள் தான் இந்த வனாந்திரமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதேங்கள், அந்த வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், அது தன்னுடைய வேலையை செய்யும், தனக்குரியதான பலனை தரும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வனாந்தரங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம், கடந்து கொண்டு இருக்கலாம். என்றைக்குமே நாம் ஒன்று போல இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் உண்டு, வனாந்திரம் செழிப்பாய் மாறுகிற நாட்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே இருக்கும் பொழுது அந்த எகிப்தியர் வாதைகளை அனுபவித்தார்கள். ஆனால் இவர்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். பின்பு இவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது வனாந்தரமாகவே இருந்தது. நகோமியை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அவள் நன்றாய் வாழ்ந்தவள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நிறைவாய் போனேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிறைவாய் போனவள், அவள் கூட வனாந்தரத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போமானால் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் கடந்து வந்ததை நாம் பார்க்கலாம். முதல் 3 வசனங்களிலே செழிப்பை அவர் பார்க்கிறார். 4ஆம் வசனத்திலே மரண பள்ளத்தாக்கின் நிலையை சந்திக்கிறார். 5வது வசனத்திலே விருந்து ஏற்படுத்தப்படுகிறது அவருக்காக. 6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்கிறது. ஆகவே வாழ்க்கை என்பது எல்லா சூழ்நிலைகளும் கலந்துதான் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. ஆனால் இந்த வனாந்திரத்திலே தேவன் நம்மை கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும் பொழுது காடை அனுப்பப்பட்டது, மன்னா பொழிந்தருளப்பட்டது, தண்ணீர் திறக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையிலே நம்மை கைவிடவில்லை. அவர் நமக்கான மேய்ச்சலை வைத்திருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கான பலனை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் பாதையிலே நாம் கடந்து போகும் பொழுது நமக்கு தேவன் அநேக காரியங்களை கற்றுத்தருகிறார், அநேக மனிதர்களை அடையாளம் காட்டி தருகிறார். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள் இந்த வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட தேவன் அங்கு 29ஆம் வசனத்திலிருந்து பதில் தருகிறார். அவர்கள் கேட்ட எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவர்கள் இச்சைகளை அங்கு நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாமும் இந்த வனாந்திரத்திலே கடந்து வரும் பொழுது தேவனிடத்திலே எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தேவன் அனுமதித்தவைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்லி நாம் கடந்து வர வேண்டும். வனாந்திரத்தின் பாதையிலே தேவனே எனக்கு வழிகாட்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வனாந்திரத்தின் வழியாகவே தான் கானானுக்கு போக வேண்டியிருக்கிறது. நம் வனாந்திரத்தின் வழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேதத்திலே தான் நமக்கு வேண்டிய வழி இருக்கிறது. எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமாய் இருந்தேனோ என்று சொல்லி கேட்கிறார். அவர் நமக்கு ஒரு நாளும் அப்படி இருந்ததில்லை. தேவன் வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிறவர், ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிறவர். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் கேட்கும்படி நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் அந்த வனாந்தரத்திலே பாதையிலே நம்மோடு கூட இருந்தார், நம்மை நடத்தினார், நமக்கேற்ற பலனை தந்தார். அதை நினைத்து நாம் பயப்படாதபடி தெய்வ சமூகத்திலே எனக்கு வழிகாட்டும் வனாந்திரத்திலே என்று காத்திருப்போம். நிச்சயமாகவே பலன் உண்டு. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே வனாந்திரத்தில் நின்று கொண்டு ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.